பருவமழை மாற்ற காலத்தில் பல பகுதிகளில் மழை பெய்த போதிலும் தற்போதைய வெப்பமான வானிலை ஜூன் மாதம் வரை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மழை தற்காலிகமானது என்றும் இது வெப்பமான சூழல் முடிவுக்கு வந்ததற்கான அறிகுறி அல்ல என்று மலேசிய வானிலைத்துறையான மெட் மலேசியாவின் தலைமை இயக்குநர் முகமது இஷா முகமது அனீப் கூறியுள்ளார். மார்ச் மாத நடுப்பகுதிக்கும் ஏப்ரல் மாதத்திற்கும் இடையில் வெப்பநிலை உச்சத்தை அடைய வாய்ப்புள்ளது என்றும் சில பகுதிகளில் கடும் வெப்ப அலை எட்டும் என கூறப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழையிலிருந்து தென்மேற்கு பருவமழையின் ஆரம்ப கட்டத்திற்கு மாறும் காலகட்டத்தில் 35 டிகிரி செல்சியஸிற்கும் அதிகமாக வெப்பநிலை நிலவுவது இயல்பானது. வட தீபகற்பத்தில் மழை தொடங்கி இருந்தாலும் அது தற்காலிக நிவாரணத்தை மட்டுமே அளிக்கிறது என்று முகமது இஷாம் சுட்டிக்காட்டினார். 35 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமான வெப்பநிலையை பதிவு செய்த மாநிலங்களில் கெடா, பெர்லிஸ், பேராக், கிளாந்தான் மற்றும் திரங்கானுவின் சில பகுதிகளும் அடங்கும். வெப்பமான வானிலை பள்ளிகளையும் பாதித்துள்ளது. கெடாவில் உள்ள கோத்தாஸ்தார் மற்றும் பொண்டாங்கில் 200க்கும் மேற்பட்ட பள்ளிகளைச் சேர்ந்த சுமார் 86,000 மாணவர்கள் 3 நாட்களுக்கு வீட்டிலிருந்தே கற்பித்தல் மற்றும் கற்றல் நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். கடும் வெப்பம் நீடித்தால் குறிப்பாக தண்ணீர் பற்றாக்குறை, விவசாயம், வீட்டு உபயோகம் மற்றும் தொழில்துறையை பாதிக்கத் தொடங்கினார் மேக விதைப்பு மேற்கொள்ளப்படலாம். இருப்பினும் இதை தன்னிச்சையாக மேற்கொள்ள முடியாது என்றும் முறையான தொழில்நுட்ப மதிப்பீட்டிற்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்றும் முகமது இஷாம் கூறினார். ஏர்போர்ட்ல வேலை செய்யணுமா? திறன் மேம்பாட்டுத்துறையின் அங்கீகாரம் பெற்ற AME ட்ரெய்னிங் அகாடமி உங்களின் சரியான தேர்வு. சிறந்த கல்வி, ஏர்போர்ட்டிலேயே நடைமுறை பயிற்சி. 2026ஆம் ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை இப்போ திறந்தாச்சு. AME ட்ரெய்னிங் அகாடமி விமான போக்குவரத்து துறைக்கான உங்களின் நுழைவுச்சீட்டு.